ஒரு ஊரில் லாசரு என்ற மனிதர் வாழ்ந்தார். அவருக்கு மார்த்தாள், மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் தேவன் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். ஒரு நாள் லாசரு மிகவும் நோயுற்றார். அதனால் அவரது சகோதரிகள் இயேசுவிடம் செய்தி அனுப்பினர். ஆண்டவரே, நீங்கள் நேசிக்கும் லாசரு நோயாக இருக்கிறார் என்று. ஆனால் இயேசு உடனே வரவில்லை. 2 நாட்கள் கழித்து அவர் பெத்தானியா என்ற ஊருக்கு புறப்பட்டார். அப்போது லாசரு இறந்து 4 நாட்களாகிவிட்டது. மார்த்தாள் இயேசுவை பார்த்ததும், ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று அழுதாள். இயேசு அவளிடம், உன் சகோதரன் மீண்டும் உயிருடன் எழுந்திருப்பான் என்றார். பிறகு இயேசு கல்லறைக்கு சென்றார். அங்கே அனைவரும் அழுது கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த இயேசுவும் மனம் கலங்கி அழுதார். அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது. இயேசு, அந்த கல்லை அகற்றுங்கள் என்றார். பின்னர் அவர் பெரிய சத்தமாக, லாசருவே, வெளியே வா என்று அழைத்தார். அதிசயமாக இறந்திருந்த லாசர் உயிருடன் வெளியே வந்தார். எல்லோரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பலர் இயேசுவை நம்பினர். இந்த கதையின் முக்கிய பாடம், இயேசுவுக்கு மரணத்தின் மேலும் அதிகாரம் உள்ளது.